Hi friends, welcome to SRIS Academy. TNPSC previous year question papers max வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 கேள்விகள் இருக்கும். ஓகேவா? இது மாதிரி ஒவ்வொரு question papers எடுத்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு 10 question paper வந்து சால்வ் பண்ணியாச்சு. இது question paper set 11 25 கேள்விகள் சூப்பரா படிக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் கேள்வி 1 + 2 + 3 + etc + k is equal to 325 எனில் 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus k cube இன் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த ஸ்பெஷல் சீரீஸ் இருக்கும் இல்லையா, முதல் n இயலெண்களின் கூடுதல், இதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது 1 plus 2 plus etc plus n is equal to n into n plus 1 by 2. இதுதான் முதல் n இயலெண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா. அதே மாதிரி இதோட கணங்களின் கூடுதல் 1 cube plus 2 cube plus etc plus n cube. இதுக்கான ஃபார்முலா n into n plus 1 by 2 the whole square. ஓகேவா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா இதை பார்த்தோன்னே ஈஸியாக போட்டுடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ 325 கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன, n into n plus 1 by 2 கூடுதலுக்கான ஃபார்முலா. அதோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு, 325ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த சீரீஸ்க்கான வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இந்த சீரீஸ்க்கான கூடுதல் ஃபார்முலா என்ன, n into n plus 1 by 2 the whole square இல்லையா. அப்போ n into n plus 1 by 2 the whole square is equal to, எப்படி கண்டுபிடிக்கணும், இதோட வேல்யூ தான் நமக்கு தெரியும் இல்லையா, 325. இங்கே வந்து நம்ம என்னன்னு போட்டிருக்கோம், அதனால n போட்டிருக்கோம். இங்கே கொஸ்டினில் வந்து k கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை kன்னு கூட மாற்றிக்கலாம், k into k plus 1 by 2. ஓகேவா? அப்போ இதுக்கு பதிலாக நம்ம 325 அப்படிங்கிற இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 325 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 325 எப்படி ஸ்கொயர் பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ ஈஸியாக 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 32க்கு அடுத்த நம்பர் 33. மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 96, again 3ஆல் 96, 6510. ஓகே, 105625 இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு மலர் படுக்கையில் முதல் வரிசையில் 23 ரோஜா பூச்செடிகளும், இரண்டாவது வரிசையில் 21, மூன்றாவது வரிசையில் 19, கடைசி வரிசையில் 5 பூச்செடிகளும் உள்ளன எனில் மொத்த வரிசைகளின் எண்ணிக்கை என்ன? ஓகே, இது வந்து ஒரு ஏபி சீரீஸ், அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். மொதல் வரிசையில் 23 இருக்கு, அடுத்த வரிசையில் 21 இருக்கு, அதுக்கடுத்து 19 எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டு இருந்து கடைசி வரிசையில் எத்தனை இருக்கு, 5 பூச்செடி இருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை வரிசை இருக்கு, இதுதான் क्वेश्चन. ஸோ இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இல்லையா. டிஃபரன்ஸ் டி எவ்வளோ இருக்கு, 21 மைனஸ் 23 which is -2. லாஸ்ட் டேர்ம் என்ன 5, ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன 23. இதை வச்சு நம்ம ஏபி ஃபார்முலா என்ன இருக்கு, உறுப்புகளின் எண்ணிக்கை என்னுக்கான ஃபார்முலா L-A/D + 1. இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். லாஸ்ட் டேர்ம் 5, ஃபர்ஸ்ட் டேர்ம் 23, காமன் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குது, -2 + 1. ஸோ 23ல் 5 போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18, -18 இருக்கும், மைனஸ் கேன்சல் ஆகி 18/2 9, 9 + 1 10. ஸோ இந்த தொடரில் மொத்தம் 10 உறுப்புகள் இருக்குது. 5 வர வரைக்கும் உங்களுக்கு அந்த வரிசையில் எத்தனை இருக்குது, 10 வரிசைகள் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் தான். 3x + 2 is equal to 3x + 216. 3x + 2 இது வந்து இங்கே அடுக்கு விதிகள் தெரியும் இல்லையா, இது எப்படி எழுதலாம் பிரித்து, 3x into 3/2ன்னு எழுதலாம். இந்த 3x இந்த பக்கம் இதில் இருக்குது, ப்ளஸில் இருக்குது, ஈக்குவல்ட்டுங்க இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸில் வரும். ஸோ 3x is equal to 216. 216 வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படி பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் பண்ணுங்கள், 72 again 3 ஆல் பண்ணலாம்,
24 again 3 ஆல பண்ணிங்கன்னா 8 வரும். ஸோ 3 பவர் 3 into 8ன்னு எழுதிக்கிறேன். இந்த 216 இதில் 3 பவர் எக்ஸ் வந்து காமனாக இருக்கு இல்லையா? ஸோ 3 பவர் எக்ஸை வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா 3 ஸ்கொயர் 9 minus 1 is equal to 3 power 3 into 8. 9 minus 1 என்ன 8. ஸோ இந்த 8யும் இந்த 8யும் என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். 3 பவர் எக்ஸ் இருக்குது, இங்கே 3 பவர் 3 இருக்குது. அடிமானம் பேஸ் வந்து சேமாக இருக்கிறப்ப அடுக்குகள் வந்து எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3க்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஓகேவா? நீங்கள் இப்படி சப்ஸ்டியூட் பண்ணியும் போடலாம். இல்லை அப்படின்னா ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் அப்படியே எக்ஸுக்கு பதிலாக 3 அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆப்ஷனை வந்து கொஷினில் போட்டு நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். எது ஈஸியாக உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் இலக்கங்களை ஏறு வரிசையில் அமைத்து அவற்றில் சிறிய எண்ணை காண்க. ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இலக்கங்கள், அதாவது இதில் இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்ஸையும் தனித்தனியாக, இப்போ 435 இருக்கு இல்லையா, அதில் இருக்க அந்த ஒவ்வொரு நம்பரையும் எப்படி எழுதணும்னா ஏறு வரிசையில் எழுதணும். சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் அப்படின்னு எழுதணும். ஸோ 4 3 5 இருக்குது. சின்ன நம்பர் எது? 3. அடுத்தது 4, அடுத்தது 5. இது ஒரு நம்பர் ஃபார்ம் பண்ணிடுச்சா? இதே மாதிரி மற்றதையும் எழுதணும். 6 7 8. நெக்ஸ்ட்டு 2 3 9. நெக்ஸ்ட்டு 4 5 7. ஸோ அப்போ இதில் எது சின்ன நம்பரோ அதை எடுத்து எழுத சொல்கிறாங்க. இப்போ இந்த 4 நம்பரில் எது சின்ன நம்பர்? 2 3 9. இதுதான் சின்னது. இது எந்த நம்பரை மாற்றி போடுறப்ப இந்த 2 3 9 வந்துச்சு? 9 2 3. இதை மாற்றி போடுறப்ப தானே வந்துச்சு. ஸோ ஆன்சர் 9 2 3. பே எண் 2 மடங்கில் 5 குறைவு என்பதற்கான இயற்கணித கூற்று என்ன? ஸோ பியோட 2 மடங்கு அப்படின்னா என்ன? 2 times of p. அதில் 5 குறைவு அப்படின்னா என்ன? அதில் 5 கழிக்கணும்னு அர்த்தம். ஸோ 2p minus 5 தான். ரொம்ப சிம்பிளான கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பல்கலைக்கழக மாணவர்களின் கணக்கெடுப்பில் 64 பேர் கணிதம், 94 பேர் கணிப்பொறி அறிவியல், 58 பேர் இயற்பியல் ஆகிய பாடங்களை கற்கின்றனர். 28 பேர் கணிதமும் இயற்பியலும், 26 பேர் கணிதமும் கணிப்பொறி அறிவியலும், 22 பேர் கணிப்பொறி அறிவியலும் இயற்பியலும் மற்றும் 14 பேர் 3 பாடங்களையும் கற்கின்றனர். கணக்கெடுப்பில் கலந்து கொண்ட மாணவர்களில் ஒரு பாடத்தை மட்டும் கற்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஈஸியாக ஒரு டயக்ராம் போட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸுக்கு 1, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 1, ஃபிசிக்ஸுக்கு 1. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 பேர் மொத்தம் கணிதம் படிச்சிருப்பாங்க. 94 பேர், இது வந்து மேக்ஸு, இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸு, இங்கே ஃபிசிக்ஸ் வச்சுக்கலாம். 94 பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸு, 58 பேர் ஃபிசிக்ஸு. இதை போட்டுட்டோம். 3 பேர் எத்தனை பாடங்கள்? மொத்தம் 14 பேர் எத்தனை பாடங்கள் படிக்கிறாங்க? 3 பாடத்தையும் படிக்கிறாங்க இல்லையா? அப்போ 3 பாடத்தையும் சேர்த்து படிக்கிறவங்க இந்த 14 பேர். ஓகே, 3 கவர் ஆகுது இல்லையா? இந்த சென்டரில் போட்டுங்க. இப்போ நம்ம இது எப்படி கால்குலேட் பண்ணி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 பேர் கணிதமும் இயற்பியலும், மேக்ஸு ஃபிசிக்ஸ் எத்தனை பேர் படிக்கிறாங்கன்றது 28 பேர். ஆனால் நம்ம இதில் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல 28ன்னு போடாமல் இந்த 14 மைனஸ் பண்ணிடணும். ஏன்னா 3 பேரும் வந்து அதை படிக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த 28ல் 14 கழிச்சு தான் நீங்கள் இங்கே போடணும். அதே மாதிரி தான் இங்கேயும் மேக்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் எத்தனை பேர் படிக்கிறாங்க? 26 பேர். அப்போ 26ல் 14 கழிச்சு போடுங்க. அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஃபிசிக்ஸ் எத்தனை பேர் படிக்கிறாங்க? 22 பேர். அப்போ 22ல் அந்த 14 கழிச்சு போடுங்க. ஓகேவா? அப்போ 28ல் 14 கழிச்சோம் அப்படின்னா 8ல் 4 போச்சுன்னா 4 1 14 பேர் இருப்பாங்க. 26ல் 14 பேர் போயிடுச்சுன்னா 12 பேர் இருப்பாங்க. 22ல் 14 பேர் போயிடுச்சுன்னா 8 பேர் இருப்பாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸ் வந்து 64 பேர் படிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே கொஷின் என்ன? ஒரு பாடத்தை மட்டும், அதாவது மேக்ஸ் மட்டும் படித்தவங்க இந்த ஏரியா இருக்கு இல்லையா? இதுதான் நமக்கு வேணும். ஸோ மேக்ஸ் மட்டும் படித்தவங்க எத்தனை பேர்னா, இப்போ 64ல் இந்த 12 + 14 + 14 இதை கழிச்சு எழுதுனீங்கன்னா அதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ 64 மைனஸ் 14 + 14 + 12 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 28 30 40. அப்போ 24.
24 பேர் மேக்ஸ் மட்டும் படித்தவங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த 94ல் 12 + 14 + 8 இதை கழிச்சிருங்க. 20 34 94 34 போயிடுச்சுன்னா 60 பேர். அப்போ 60 பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் படித்தவங்க. அதே மாதிரி இந்த 58லேருந்து 14 + 14 + 8 அதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 22 பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் படித்தவங்க. ஓகேவா? இங்கே கொஷின் என்ன, ஒரு பாடத்தை மட்டும் படித்தவங்க எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம எதெல்லாம் ஆட் பண்ணணும், இந்த 24 60 22 இது மூணையும் ஆட் பண்ணணும். 60 24 22 ஆட் பண்ணிங்கன்னா 106 106 பேர் வந்து ஒரு பாடம் மட்டும் படித்தவங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படும் பொழுது இரண்டிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 2 நாணயங்களை ஒன்றாக சுண்டுறாங்க அப்படின்னா ஒரு நாணயத்தில் என்ன இருக்கும், ஹெட் இருக்கும், டெய்ல் இருக்கும். அப்போது ஹெட் வரலாம், இல்லை ஹெட்டு டெய்ல் வரலாம், இல்லை டெய்ல் ஹெட் வரலாம், இல்லை டெய்ல் வரலாம். மொத்தம் எத்தனை, 4 வாய்ப்புகள் இருக்குது 2 நாணயங்களை சுண்டுறப்போ. அப்போ மொத்தம் இருக்கிற 4 வாய்ப்புகளில் இங்கே கொஷின் என்ன, 2லேயும் வெவ்வேறு முகங்கள் கிடைக்கணும். 2லேயும் வெவ்வேறு முகங்கள்னா ஹெச்டியாக இருக்கலாம், இல்லை டிஹெச்ஆ இருக்கலாம். அப்போ 2 வாய்ப்புகள் இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியும். ஸோ 1/2 அதான் இதுக்கான நிகழ்தகவு. நெக்ஸ்ட் கொஷின், 8ஆம் வகுப்பில் உள்ள ஒரு கணித மன்றத்தில் MATH என்ற 4 உறுப்பினர்கள் உள்ளனர் எனில் கீழ்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். லீடர், கணித மன்ற தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் எத்தனை? லீடர் அண்ட் அசிஸ்டன்ட் லீடர், கணித மன்ற தலைவர் மற்றும் உப தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் எத்தனை? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு லீடரை தேர்ந்தெடுத்துக்கான வாய்ப்பு எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. 4 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் லீடராக இருக்க முடியும். ஸோ வாய்ப்புகள் எத்தனை? 4 பேர்ல யாரா வேணாலும் இருக்கலாம். அப்போ 4, இந்த 2 ஆப்ஷன்ஸையும் நம்ம அடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் 4 தான் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லீடரும் வேணும், அசிஸ்டன்ட் லீடரும் வேணும். அப்போ எத்தனை வாய்ப்புகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ MATHல எக்ஸாம்பிளுக்கு எம்மை நம்ம லீடராக செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் லீடராக யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம் இல்லையா? ஏ இருக்கலாம், டி இருக்கலாம், ஹெச் இருக்கலாம். ஓகேவா? புரிஞ்சா? அப்போ இதில் ஒரு 3 வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது அதே மாதிரி இப்போ நீங்கள் ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது, இதில் ஒரு 3 வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி தான் டி, ஹச். ஸோ ஒன்றுலையும் ஒரு 3 வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஒரு லீடர் அண்ட் அசிஸ்டன்ட் லீடர் இந்த கான்செப்டுக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்குது? 12 வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு லீடர் மட்டும்னா 4 வாய்ப்புகள், லீடர் அண்ட் அசிஸ்டன்ட் லீடர்னா 12 வாய்ப்புகள். அப்போ 4,12. ஸோ வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் வரும் உங்களுக்கு. உங்களுக்கு எந்த சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? அண்ட் ஈவன் என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஷின், 30 நபர்கள் 15 நாட்கள் என்ன பண்ணுறாங்க, வயலில் அறுவடை செஞ்சிடறாங்க. அதுவே 20 நபர்களாக இருந்தால் அந்த வயலை எத்தனை நாளில் அறுவடை செய்வாங்க? ஓகேவா? டேரெக்டாக இப்படியே போட்டுடலாம். நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 45/2 வரும். கேன்சல் பண்ணோம்னா 22.5 நாட்கள். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் கொஷின் அதே மாதிரி தான். 60 பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு மூட்டை பருத்தியை 7 நாட்களில் சுற்றிடுவாங்க. அப்போ அதே வேலையை 42 பேர் எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க? 1 7 6 42 10 6 60. அப்போ 10 நாட்களில் செஞ்சு முடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் கொஷின், XY மற்றும் Z ஆகியோர் ஒரு வேலையை முறையே 4 6 10 நாட்களில் முடிப்பர். XY மற்றும் Z ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அதற்காக அவர்களுக்கு 3100 ரூபாய் வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகளை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ XYZ எதில் முடிக்கிறாங்க? 4 6 10 இந்த நாட்களில் முடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு வேலையை. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். 4 6 10க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2 4 4 3 12 15
60. ஸோ எல்சிஎம் வந்து என்ன கிடைக்குது? 60 கிடைக்குது. ஸோ மொத்தமாக இப்போ ஒரு 60 வேலை இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஏவால் எத்தனை வேலையை செய்வார்? அதில் 60/4 போட்டோம்னா 15 வேலையை செய்ய முடியும். பியால் 10 வேலையை செய்ய முடியும். சியால் 6 வேலையை செய்ய முடியும். ஓகேவா? அப்போது 15 + 10 + 6 எவ்வளோ? 31. மொத்தம் 31 வேலைகள் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த 31 வேலைகளை 15 வேலை ஏ, 10 வேலை பி, 6 வேலை சி. இங்கே என்ன கேட்குறாங்க? 3 பேருக்கு சேர்த்து 3100 ரூபா கொடுத்துட்டாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ காசு? அவ்வளோதான். ஓகே. 31 வேலையில் 15 வேலை யார் செய்கிறா? ஏ செய்கிறாங்க. அப்போ ஏக்கு கொடுக்க போகிற காசு எவ்வளோ அப்படின்னா 3100 ரூபாயில் 31ல் 15 பங்கு. ஓகேவா? ஸோ இதை அடித்தோன்னா 100 இருக்குமா? அப்போ 1500. அதே மாதிரி 31ல் எவ்வளோ வேலையை செய்கிறாங்க? பி 10 வேலையை செய்கிறாங்க. 3100 ரூபாயில் அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 10 × 100 1000 ரூபாய் கொடுக்கணும். சிக்கும் அதே மாதிரி தான். 6 வேலை, 31 வேலையில் 6 வேலை வந்து சி செய்கிறாங்க. அப்போ அதுக்கேற்ற சேலரி அவங்களுக்கு கொடுப்பாங்க. 1500 = 1000 = 600. இதுதான் XYZக்கான சேலரி. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு உருளையோட கன அளவு கொடுத்துட்டாங்க. அதோட வலைபரப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. ஓகே. உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? πr²h. கன அளவு எவ்வளோ சொல்லிட்டாங்க? 448 பை கொடுத்துட்டாங்க. பை ஆர் வந்து நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்க போகிறோம். ஹெச் வந்து 7 கொடுத்துட்டாங்க. ஸோ இதை பையும் கேன்சல் பண்ணிடலாம். இதை 7ஆல் அடித்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 6 42, மீதி 2 இருக்கும். 4 28. ஸோ r² = 64 அப்படின்னா r = 8. ஆரம் வந்து 8 சென்டிமீட்டர் இருக்குது. இங்கே என்ன கேட்குறாங்க? உருளையின் வலைபரப்பு என்னன்னு கேட்குறாங்க. உருளையின் வலைபரப்புக்கான ஃபார்முலா என்னன்னா 2πrh. இங்கே கொஷினில் வந்து ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா பை இருக்குது. அப்போ நம்ம வந்து இங்கே பைக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம், பையனே வச்சுப்போம். 2 × π × r8. h வந்து எவ்வளோ? 7. 7 56, 56 × 2 112 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம். உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா πr²h. உருளையின் வலைபரப்புக்கான ஃபார்முலா 2πrh. நெக்ஸ்ட் கொஸ்டின். அதுவும் ஒரு உருளை கணக்கு தான். உருளையின் கன அளவு நம்ம கண்டுபிடிக்கணும். அதோட அடிப்பரப்பு கொடுத்துட்டாங்க, உயரம் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? உருளையோட அடிப்பரப்பு எவ்வளோ சொல்லிட்டாங்க? 250 சென்டிமீட்டர்². ஹெச் வந்து 2 மீட்டர். கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? இப்போ தானே பார்த்தோம். πr²h. πr²க்கு பதிலாக என்ன பண்ணிடலாம்? இதுதான் அந்த πr². ஏரியா தானே, சர்க்கிளோட ஏரியா. அப்போ 250 அப்படியே போட்டுட்டு ஹெச் வந்து எவ்வளோ? 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 500 சென்டிமீட்டர்³. மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, 500 மீட்டர்³. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு மரத்தின் தற்போதைய உயரம் 847 சென்டிமீட்டர். அது ஆண்டுக்கு 10% வீதம் வளர்கிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு முன் அதன் உயரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ. இது வந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போடுவோம்ல, அந்த ஃபார்முலா மாதிரியே தான். எவ்வளோ இருக்குது? இப்போ இருக்கிற உயரம் 847 இருக்குது. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடிங்கிற கணக்கில் நம்ம போடுவோம். ஓகேவா? 2 வருஷத்துக்கு முன்னாடி அதோட ஹைட் என்னவோ அதை இங்கே நான் பியா வச்சுக்கிறேன். 1 + r/100. 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆருக்கு பதிலாக இங்கே என்ன போடலாம்? 10%. 847 p 1 × 100 100 100 + 10 110. ஸோ 110/100 இருக்கும். ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ p = 847 × 100 × 100 divided by 110 × 110. இதை அப்படியே கேன்சல் பண்ணோன்னா 2 0 2 0 போயிடுமா? 11ஆல் அடிக்கலாம்.
7 11 77 வரும், மீதி 7 இருக்குது. ஸோ 7 11 77. அகெயின் 11 அடித்தோன்னா 7 11 77. 7 × 100 இருக்குது, 700. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மரத்தோட உயரம் வந்து 700 சென்டிமீட்டர். ஸோ 10% வளருதுன்னு சொல்கிறாங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி 700 இருந்திருக்கும். அதில் 10% எவ்வளோ 70. அப்போ 770 இருக்கும் ஒரு வருஷத்தில். அடுத்த வருஷத்தில் ஒரு 10% வளர்ந்துருக்கும். அப்போ 77 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 847 வந்துருச்சா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஓர் அசலானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் அதை போன்று 1.69 மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதத்தை காண்க. ஓகே, என்ன சொல்லிட்டாங்க? கூட்டு வட்டி சொல்லிட்டாங்க. கூட்டு வட்டி ஃபார்முலா என்ன? அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P × 1 + R/100 ஹோல் பவர் n. அசல் என்னவாகுது? Pன்னு இருக்கிறது 1.69 P மாறுது, ரைட்டா? 2 வருஷத்தில் நம்ம R தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ இது எப்படி எழுதலாம்? 100 + R/100 ஹோல் ஸ்கொயர் இங்கே இருக்கும். ஓகேவா? பியும் கேன்சல் பண்ணிடலாமா? பண்ணிட்டோன்னா இந்த ஹோல் ஸ்கொயர் இந்த பக்கம் வரப்போ ரூட்டாக மாறும். ஸோ 1.69க்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா என்ன வரும்? 13 13 169. 2 ஸ்தானத்துலேயே புள்ளி இருக்கா? அப்போ 1.3 போட்டுக்கலாம். 2 புள்ளிக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஒரு புள்ளி எடுத்துக்கலாம் ரூட் எடுக்கிறப்ப. அப்போது 1.3 = 100 + R/100 இருக்கும். இந்த 100 அங்கே மல்டிப்ளை பண்ணோன்னா 130 = 100 + R. 130 - 100 மாறுமா? அப்போது 30 = R. R வந்து எத்தனை பர்சன்டேஜ்? 30%. நெக்ஸ்ட் கொஷின். 16,800 தொகைக்கு ஆண்டிற்கு 6.25% வட்டி வீதம் 9 மாதங்களுக்கான தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தனி வட்டி ஃபார்முலா தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100 அப்படியே போடுங்க. ஸோ தனி வட்டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அப்படியே வச்சுக்கலாம். 16,800 ரூபாய். 9 மாதங்கள் கொடுத்துருக்காங்களா? வருஷமாக மாற்றுறதுக்காக 9/12. 6.25 எப்படி எழுதலாம்? 6 நாள் 24, 24 + 1 25. ஸோ 25/4 டிவைடட் பை 100 போட்டோன்னா 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 3 9 4 12. அண்ட் அகைன் இதை அடிக்கலாம். 4ஆல் அடித்தோன்னா நாங்கள் 16, நாங்கள் 8. ஓகேவா? அப்படியே பெருக்கி எழுத வேண்டியதான். 25 3 75, 75 × 42 150, 300, 3150 இருக்கா? ஸோ 3150 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7 நாள் 28, பேலன்ஸு ஒரு 3. அடுத்தது 8 நாள் 32, மீதி 3 இருக்கும். 7 நாள் 28, மீதி ஒரு 2 இருக்கும். பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தோம்னா 5 20. ஓகேவா? 787.5 rupees. அதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. அடுத்தது அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க தனி வட்டியில். ஸோ அமௌண்ட்டு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6,720. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு வேணும்னா என்ன பண்ணணும்? அமௌண்ட்லேருந்து அசல் அப்படியே கழிச்சிருவீங்க. அப்போ 6,720லேருந்து 5,600 கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1,120. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு P எவ்வளோ? 5,600. N வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். R வந்து 6% டிவைடட் பை 100. 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். ஒரு 56 56, 2 56, 112 ப்ளஸ் ஒரு 0 போட்டுக்கலாம். அடுத்தது 2 6 12 20, 10/3 கிடைக்கும். N is equal to 10/3 which is 3 1/3. இருநூத்தி 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர். ஓகேவா? எத்தனை பேர்? 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கிறாங்க. அப்போ 1400 நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்யலாம்? இதுதான் கொஷின். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேர்மாறல் எதிர்மாறல் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ இத்தனை ட்ரிப்புக்கு இத்தனை பேர் போகிறாங்க. ட்ரிப் அதிகமாகிறப்ப பேசஞ்சர்ஸும் அதிகமாவாங்க.
அப்போ அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். 280x இஸ் ஈக்குவல் டு 1400 இன்ட்டு 2. ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 14. ஸோ 140/14 which is 10. அப்போ 10 ட்ரிப்பில் வந்து 1400 பேர் போகலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு விவசாயியிடம் 144 வாத்துகளுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு இருக்கு. அவர் 32 வாத்துகளை விற்று விட்டார் எனில் அவரிடமுள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? 144 வாத்துக்கு அவர்கிட்ட 28 நாளைக்கு தேவையான உணவு இருக்கு. 32 வாத்தை வந்து என்ன பண்ணிட்டாரு? வித்துட்டாரு. அப்போ 144 32 போயிடுச்சுன்னா 112 வாத்து இருக்கு. அதுக்கு எவ்வளோ நாள் உணவு தேவை? ஓகேவா? ஸோ அப்படியே இது என்ன பண்ணலாம்? இது வந்து 144 இன்ட்டு 28 இஸ் ஈக்குவல் டு 112 இன்ட்டு எக்ஸ். 7 நாள் 28, 4 28, 1 7, மீதி 4, 6 42, 16. அகைன் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 12, மீதி 2, 6 நாள் 24. அப்போ 36 நாட்களுக்கு தேவையான உணவு அவர்கிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, எல்சிஎம் ப்ராப்ளம். எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 இதை வந்து எப்படி எழுதலாம்? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா என்னல? எக்ஸ் ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இது எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி எழுதலாம் இல்லையா? அப்போது எக்ஸ் ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1. அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இது அப்படியே இருக்கணும். எல்சிஎம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா 3 எக்ஸ் ப்ளஸ் 1 டேர்மில் இருக்குது. அப்போ அதில் எது பவர் அதிகமாக இருக்குன்னு பார்த்து அதை எழுதிக்கணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர், எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர். அடுத்தது இருக்கிற எல்லா டேர்ம்ஸுமே எழுதணும். எக்ஸ் மைனஸ் 1, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இதுதான் ஆன்சர். இரு எண்களின் மீப்போவா HCF வந்து 8 எனில் பின்வரும் எண்களில் எது அவ்விரு எண்களின் மீப்போமா எல்சிஎமாக இருக்க முடியாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ HCF அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCF வந்து அதோட மடங்கு தான் என்னவா இருக்கும்? HCFோட மடங்கு தான் என்னவா இருக்கும் அப்படின்னா எல்சிஎம்மாக இருக்கும். ஓகேவா? அப்போது 8 3 24 வரும், 6 8 48, 7 8 56. ஸோ இது எல்லாமே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் 8க்கு 60க்கும் பாசிபிலிட்டி இல்லை. ஓகேவா? 60 8ஆல் வகுக்க முடியாது. அப்போ 60ங்கிற நம்பர் எல்சிஎம்மாக இருக்க முடியாது. ஓகே, இந்த டேர்முக்கு HCF கண்டுபிடிக்கணும். 16 எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் 24 XY கியூப் இசட். ஸோ நம்பருக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா 16 24 இருக்கா? HCF எது காமனாக வரும் பார்த்தீங்கன்னா 8 வரும். 8 2 16, 8 3 24. அடுத்தது எக்ஸு ஒய் ரெண்டுலேயும் இருக்குது. பவரில் சின்னதாக இருக்கிறதா எடுத்து எழுதணும். ஸோ எக்ஸ் பவர் 1, ஒய் பவரில் 2, 8 XY ஸ்கொயர் தான் ஆன்சர். 396 504 636. இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 3ஆல் அடிக்கலாம். 1 3 2 1 6 8. நெக்ஸ்ட்டு 2 1 2. அகைன் இப்போ 2ஆல் பண்ணலாம். 6 2 12 வருமா? மீதி 1 6 2 12, 8 2 16, 4 2 8, 1 0 6. அகைன் 2ஆல் பண்ண முடியும். 33 42 53. இதுக்கப்புறம் காமனாக இல்லை. ஸோ HCF 3 × 2 × 2 4 × 3 12 தான் HCF. ஒரு துணி சலவை செய்யப்படும் போது 0.5% சுருங்குகிறது எனில் இதனை பின்னத்தில் குறிப்பிடுக. ஓகே, 0.5% என்ன பண்ணணும்? 100ன்னு சொல்லணும். ஸோ இதை என்ன பண்ணலாம்னா இந்த பாயிண்ட் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்? மேலே கீழே ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 5/1000ன்னு வரும். இதை அடிச்சிங்கன்னா 205 1000. ஸோ 1/200. லாஸ்ட் கொஷன். √27 + √12. ஸோ இது வந்து 9 3 27ன்னு எழுதலாம். ப்ளஸ் 4 3 12ன்னு எழுதலாம். இந்த 9 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தானே, 4 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஸோ அதை ரூட் எடுத்து வெளில எடுத்துருவோம். அப்போ 3 9 வெளில எடுத்துடலாம். பேலன்ஸ் ஒரு 3 இருக்கும். 2 2 4, 2 வெளில எடுத்துடலாம். 3 இருக்கும். ஸோ 3√3 + 2√3 அப்படிங்கிறது 5√3க்கு ஈக்குவல்.
ஓகேவா? 25 கொஷின் சூப்பராக பார்த்து முடிச்சிட்டோம். செட் 11 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நிறைய இருக்குது. எல்லா கொஷின்ஸுமே நம்ம எடுத்து சால்வ் பண்ணுவோம். மேக்ஸிமம் ஒரு 100 கொஷின் பேப்பராவது வந்து நம்ம ரீச் பண்ணணும். இதுதான் நம்மளோட டார்கெட். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் SRIS அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.